வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மாலை ராமேஸ்வரத்தில் காசி தமிழ்ச் சங்கமம் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், மத்திய தகவல் ஒலிபரப்பு இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நாட்டு விடுதலைக்காக ஆற்றிய பங்களிப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார். 1943 ஆண்டு டிசம்பர் 30 போர்ட் பிளேயரில் நேதாஜி ஈடு இணையற்ற துணிச்சல் மற்றும் வீரத்துடன் மூவர்ண கொடி ஏற்றியதை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர், சுதந்திரம் என்பது ஆசைகளால் மட்டுமல்லாமல் வலிமை, கடின உழைப்பு, நீதி மற்றும் கூட்டு தீர்மானங்கள் மூலம் சாதிக்க வல்லது என்பதை அன்றைய தினம் நாட்டிற்கு உணர்த்தியதாக சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மும்பை பாண்டு பகுதியில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வருத்தம் தெரிவித்துள்ளார். விபத்தில் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள பிரதமர், இவ்விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் அனைத்து படிப்புகளிலும் உள்ளூர் மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முதலமைச்சர் திரு ரங்கசாமி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனிடம் மனு கொடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவை புளோரிடாவில் சந்தித்து பேசினார். காசாவின் அடுத்த கட்ட போர் நிறுத்த நடவடிக்கைகள் குறித்து இச்சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. சுராச்சி பெங்கால் டைகர்ஸ் மற்றும் JSW சூர்மா ஹாக்கி கிளப்புக்கும் இடையே ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஹீரோ ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பெங்கால் டைகர்ஸ் அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.